கெஸ்ட் ஹவுஸின் வாசலில் கார் நின்றவுடன் இறங்கி பின்புற கதவை திறந்து சினேகாவை தூக்கும்போதே அவளிடம், வெல்கம் டு அவர் கெஸ்ட் ஹவுஸ் என்றான் சரண். மெதுவாக இறங்கி பார்த்தபோது வெளியே இருட்டாக இருந்தாலும் பெரிய தோட்டத்திற்கு நடுவே அந்த பங்களா அமைந்திருப்பது தெரிந்தது. ஒரு வயதான ஆணும் பெண்ணும் முன்னால் வந்து அவர்களை வரவேற்க, இவர்தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸோட கேர்டேக்கர் பிரின்ஸ். இவங்க அவரோட மனைவி எலிசா. சமையல் எல்லாம் இவங்க டிபார்ட்மெண்ட் என்று அறிமுகப்படுத்தினான். பிறகு எலிசாவிடம் திரும்பி, எப்ப வந்தாலும் தனியாவே வரீங்கன்னு கேப்பீங்களே, இதோ அழைச்சிட்டு வந்துட்டேன். என் மனைவி சபர்மதி. குழந்தை சினேகா. அவங்க இவளோட அண்ணன் பேமிலி என்றான் உற்சாகத்துடன். வாங்கம்மா. மரியாதையுடன் இருவரும் அவளை வரவேற்க, ஏனோ எரிச்சலாக இருந்தது அவளுக்கு. அவளையும் சினேகாவையும் ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்றவன், இது நம்ம ரூம். எதிர்ல இருக்கிற ரூமை உங்கண்ணன் பேமிலிக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் என்றபோது அவன் குரலில் புரியாத ஒரு செய்தி. இவனுடன் தனியறையில் எப்படி தங்குவது என்று யோசிக்கும் போதே, தனியாக தங்கினால் அதுதான் வித்தியாசமாகத் தெரியும் என்பதும் புரிந்தது. இரவு சாப்பிட்டுவிட்டு படுக்கச் சென்றபோது நடுவில் படுத்திருந்த சினேகா, அம்மா இந்தப் பக்கம், அப்பா இங்கே, இருபுறமும் கைகளைக் காட்டியபடி கூற சட்டென்று விதிர்த்து போனாள் அவள். நீ அவளோட படுத்துக்க, நான் அவ தூங்கற வரைக்கும் பெட்லே படுத்துக்கறேன். அப்புறம் அந்த சோபாவுக்கு போயிடறேன் என்றான் சரண் அவள் காதோரம் குனிந்து. நைட்டியின் மேல் ஸ்வெட்டரை அணிந்து அவள் படுத்தபோது, அம்மா கதை சொல்லுங்க. கொஞ்சியவளை அணைத்தபடி மெல்லிய குரலில் கதை சொல்ல ஆரம்பித்தவள் அருகில் படுத்தபடி சுவாரஸ்யத்துடன் விழிவிரித்து அவளையே நோக்கிக் கொண்டிருந்த சரணை கவனிக்கவில்லை. பிறகு சினேகா தூங்கியதும் கதையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தபோது அவன் பார்வையில் தெரிந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவளை ஏதோ செய்தன. எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல யாருமே கதை சொல்லித் தூங்க பண்ணினதில்லை. ஏன்னா பிறந்தவுடனே அம்மாவை இழந்தவன் நான். திருமணம் முடிந்த இந்த 4 வருடங்களில் முதலாக தன்னை பற்றி அவன் கூறிய வார்த்தைகள் அவளுக்குள் பெரும் பாதிப்பையும் சலனத்தையும் ஏற்படுத்தின. ஆனால் உடனே இளக ஆரம்பித்த மனதை அடக்கியவள், அதுக்காக இந்த வயதில் எல்லாம் கதை சொல்லித் தூங்க வைக்க முடியாது என்றாள் வெறுப்புடன் சுழித்த உதடுகளுடன். உடனே அவன் பக்கத்திலிருந்த கம்பளியை எடுத்துச் சென்று சோபாவில் படுத்துக் கொண்டான். தான் ஏன் அப்படி முகத்திலறைந்தாற் போல் கூறினோம் என்ற எண்ணத்துடன் உறங்க ஆரம்பித்தாள் சபர்மதி. மறுநாள் விடிகாலையிலேயே விழிப்பு வந்துவிட, அவன் எழுவதற்குள் குளித்து உடைமாற்றி வந்தபோது தோட்டத்திற்குச் செல்ல வேண்டுமென்று தோன்றியது. மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்தவளுக்கு அந்த இடத்தைச் சுற்றிலும் மலர்களும், வானை எட்டிப்பிடிக்க நினைக்கும் ஊசியிலை காடுகளும், மலைச்சரிவுகளில் விரவி தெரிந்த பசுமையும் மனதை நிறைத்தன. இயற்கையின் அழகில் மனதை பறிகொடுத்து நின்றிருந்தவளின் காதோரம் திடீரென்று ஒரு குரல், பிடிச்சிருக்கா? ஏதுடா? நம்ம தோட்டத்தில் தேவதை சிலை ஏதும் நாம வைக்கலையே, புதுசா இருக்கே. என்னன்னு பாக்கலாம்னு வந்தேன் கூறிவிட்டு மெலிதாக முறுவலித்தான் அவன். சட்டென்று இனம் புரியாத கோபம் அவளை ஆட்படுத்த, எனக்கு பிடிக்கலை எதுவுமே. இந்த வீட்டை, உங்களை, ஏன் என்னையே சினத்துடன் கூறிவிட்டு வேகமாகத் திரும்பினாள். அவள் கரம் அவனுடைய கைச்சிறைக்குள் எப்போது வந்தது என்று அறியும் முன்பே அவளைப் பற்றி நிறுத்தியிருந்தான் சரண். அடங்கிய குரலில், சபர்மதி, ஏன் கோபப்படரே? அழகை பாராட்டி 2 வார்த்தை சொன்னா கூட தப்பா? கடவுளே என்று கூறிவிட்டு ஒருவித இரும்பு தன்மையுடன் அவள் கையை விட்டுவிட்டு திரும்பிப் பாராமலே சென்று வீட்டினுள் மறைந்தான் அவன். அவன் அருகாமை தந்த பயத்தை விட அவன் கோபமாகச் சென்றது முதன்முதலாக அவளை அதிகம் பாதித்தது. 2 நாட்களாக ஊரைச் சுற்றிப் பார்ப்பதற்கே நேரம் சரியாக இருந்தது. அன்று மாலையில் அனைவரும் வாக்கிங் கிளம்ப சிறிது தூரம் சென்றதுமே சாரா அவளிடம் திரும்பினாள். இன்னிக்கு நாம 2 பேமிலியும் தனித்தனியா வாக்கிங் போகப் போறோம். நாங்க இந்த வழியில போறோம் என்று கிளையாக பிரிந்த வழியில் செல்ல ஆரம்பித்தாள். விஜய் தன்னை பிரிந்து செல்வதை உணர்ந்த சினேகா விஜயுடன் செல்ல வேண்டுமென்று அடம்பிடிக்க, அவளை சதா தூக்கிக் கொண்டான். சரண் கூறிய பேமிலியின் அர்த்தம் புரிந்தது. நீங்க 2 பேரும் இன்னிக்காவது தனியா சுத்திப் பாத்துட்டு வாங்க என்று அவர்களை விட்டுவிட்டு செல்ல ஆரம்பித்தான் சதா. குழந்தை டாட்டா காண்பிக்க, நானும் அவங்களோட போறேன்,
உடனே வேகமாக திரும்பியவளை தடுத்தது சரணின் குரல். இப்ப நீ திரும்பி போனா சதா ரொம்ப வருத்தப்படுவாரு. நானும் புலியோ சிங்கமோ இல்லை. உன்னை கடிச்சிட மாட்டேன், பயப்படாதே, உணர்ச்சியற்ற குரலில் கூறினான். உடனே வீம்புடன் அவன் முன்னே செல்ல பின்தொடர்ந்தபோது சமதி தன் கவனத்தை இயற்கையில் பதிக்க, அவன் மனமோ தனிமையில் இனிமையடைய மறுப்பதாய் அந்த பாதையின் திருப்பத்தில் சென்றபோது எதிரே அழகிய வானவில்லொன்று வர்ணங்களால் அவர்களுக்கு வரவேற்புத் தோரணம் அமைத்திருந்தது. வான காகிதத்தில் வண்ணங்களை தூரிகையாக்கி அலங்கார வளைவு செய்து சூழ்நிலையையே ரம்யமாக்கிக் கொண்டிருந்தது. சமதியும் ஒரு கணம் நின்று அதை கண்ணிமைக்காது மலர்ந்த முகத்துடன் ரசிக்கவும், ரசனைகளிலாவது இருவர் மனமும் ஒத்துப்போகிறதே என்று அவன் மனம் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் அந்த வானவில் உடனே மறைய ஆரம்பித்ததும் இருவருக்குமே எதையோ தொலைத்தாற்போல் மனதிற்குள் மெல்லிய வருத்த கோடு விழ, மழை நனைத்திருந்த புல் வெளியே மெலிதாய் சாரலாய் வருட ஆரம்பித்தது. தென்றல் காற்று எதேச்சையாகத் திரும்பினால் அவன் தன்னை பார்வையாலேயே அளவிடுவதை புரிந்து கொண்ட சமதி மெதுவாகத் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அப்போது அங்கு ஒரு பாம்பு மெதுவாக ஊர்ந்து பாதையைக் கடக்க ஆரம்பிப்பதைக் கண்டவன் பதட்டத்துடன் அவள் கையை பிடித்துத் தடுத்து நிறுத்தினான். திடீரென்று தன் கைகளை அவன் பற்றவும் ஒன்றும் புரியாமல் விடுவிக்கப் போராடியவள், அவன் உஷ் என்று கூறிவிட்டு கண்களால் ஜாடை செய்யவும் அவன் காட்டிய இடத்தை திரும்பி பார்த்தாள். உடனே மிரண்டு போய் அவனருகில் ஓடிவந்து இறுகப் பற்றி அவனை அணைத்துக் கொண்டு அவள் கண்களை இறுக மூடியபோது சரணுக்குள் தாங்க முடியாத சிரிப்பு கிளந்தெழுந்தது. அவளுடைய முதல் ஸ்பரிசம். வெகு நாட்களுக்குப் பிறகு அவனுள் சாமரம் வீச அந்த தொடுகை அவன் மனதோரம் வந்து கூறியது. அவள் மலர்களை விட மிகவும் மென்மையானவள் என்று. பயத்தினால் இறுக மூடியிருந்த விழிகளைத் திறந்து அச்சத்துடன் சாலையில் பார்வையை பதித்தபோது அந்த பாம்பு காணாமல் போயிருக்க மெதுவாக நிமிர்ந்தாள் சமதி. அவளையே நோக்கியபடி தனக்குள்ளே ரகசியமாக ரசித்து சிரித்தபடி கண்ணோரங்கள் சுருங்க சர நிற்பதைக் கண்டதும் பதறிப்போய் விலகியவளுக்கு தன் மேலேயே கோபம் வந்தது. அதை அறியாதவன் போல் நமட்டுச் சிரிப்புடன், நாளைக்கே இங்கே பாம்பு பண்ணை ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் திறந்துவிடச் சொல்லப் போறேன். அப்பதானே மகாராணிக்கு என் மேல பாசமே வருது. அவள் அணைத்ததை நினைவில் வைத்து கூறினான். அன்று முழுவதும் இருவருக்குமிடையே பனிப்போர் தொடர, மறுநாளும் அவர்கள் அனைவரும் உலாவச் செல்லும்போது அவனுடன் தனிமையில் செல்லாதபடி பார்த்து கொண்டாள் சபர்மதி. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தொட்டபெட்டாவிற்கு சென்றிருந்தபோது புல்வெளியை நனைக்கும் வெண் பனியாய் மேகங்கள் அவர்களை தீண்டிச் செல்ல, அதுவே ஒரு சுகானுபவமாய் சரிவில் இறங்கி சிலீரென்று மனதை உறையச் செய்த பள்ளத்தாக்கை பார்வையிட்டபடி நின்றிருந்தபோது சரணின் குரல் வெகு அருகில் கேட்டது. சமதி, எவ்வளவு அழகாக இருக்கில்லை இந்த இடமெல்லாம். மனசு என்னதான் பாரமாயிருந்தாலும் அதை இயற்கையில் செலுத்தறப்போ வர்ட்ட உற்சாகமே தனிதான். இல்லையா? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட்டென்று பதில் வந்தது அவளிடமிருந்து. மறக்க வேண்டியதை எல்லாம் தேவையில்லாம மனசுல வச்சுக்கிட்டு பிடிவாதமா இருக்கறவளை என்ன பண்றது? சிறு சலிப்புடன் அவளிடமே கேட்டான். அவ எதையுமே மறக்க மாட்டா. மறக்கக்கூடிய காரியத்தை நீங்க செய்யலை. மனசை காயப்படுத்தியவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது கூறிவிட்டு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த கம்பியை இறுக பிடித்தபடி திரும்பிக் கொண்டாள் அவள். உனக்கு ஒன்னு தெரியுமா? ஒரு காலத்துல மனைவியை வேற பல காரணங்களுக்காக ஒதுக்கினவன்தான் நான். ஆனா இப்ப மாறிட்டேன். அவ மனசுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதியோட இருக்கேன். இனிமே அவதான் என் உலகமேங்கிற ஒரு முடிவெடுத்திருக்கேன். தெரியுமா? இறுகிய முகத்துடன் சொல்லிவிட்டு சட்டென்று திரும்பி மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தவனின் முகத்தில் பல உணர்ச்சிகள். சாரா இயற்கையே டேண்டிகேமில் பதிவு செய்து கொண்டிருக்க, பிள்ளைகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த சதா ஒரு நிமிடம் நின்று தங்கையும் அவள் கணவனும் பேசுவதை ரசித்தபோதுதான் உடனே திரும்பி சரண் மலையேறி வருவதைக் கண்டான். அவன் மனம் யோசனையில் சுருங்கியது. மேலும் 2 நாட்கள் இனிதாகச் செல்ல, தான் ஊருக்கு கிளம்புவதற்கு முன்பு தங்கையிடம் அவள் வாழ்க்கையைப் பற்றி கட்டாயம் பேச வேண்டும் என்ற முடிவு அவனுள் உறுதியாய் நிலை பெற்றது. சபர்மதியும் அறையிலிருக்கின்றபோது சினேகாவை உடன் வைத்துக் கொண்டவள் சரணுடன் தனித்து பேச வாய்ப்பில்லாது நடந்து கொண்டாள். ஊட்டியிலிருந்து திரும்பியதும்
கோயமுத்தூரிலேயே சரண் கட்டிக்கொண்டிருந்த புது வீட்டிற்கு எளிமையான முறையில் கிரகப்பிரவேசம் செய்து குடிபுகுந்தனர். நீச்சல் குளத்துடன் மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த பங்களா. வீட்டிற்கு தேவையானவற்றை அருணாசலமும் சதானந்தும் வாங்கி வந்து சீர் செய்ய, தன் எதிர்காலம் சமதியின் கம்முன் பெரும் கேள்விக்குறியாய் விசுவரூபமெடுத்து நின்றது. அந்த வீட்டில் சினேகா விளையாடுவதற்காக வென்றே விளையாட்டுப் பொருட்களுடன் ஒரு நர்சரி தயார் செய்யப்பட்டிருந்தது. அவளுக்கென்று ஒரு தனி அறையையும் அமைத்திருந்தான். ஸ்கூல் போக ஆரம்பிச்ச உடனே அவ தனியாவே அந்த அறையில் படுத்துக்கட்டும். அப்பத்தான் அவளுக்கு தன்னம்பிக்கை, யாரையும் சார்ந்து நிற்க தேவையில்லாத மனதைரியம், சுதந்திரம் எல்லாமே மனசுல படியும். நம்ம மடியிலேயே புடிச்சு வச்சிட்டுருந்தா அப்புறம் ஒடுங்கி போய் சுயதைரியமில்லாத சிலர் மாதிரி 24 வயசுலயும் சுயமா எந்த முடிவையும் எடுக்க முடியாம அப்பாவோட மடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கத்தான் தோணும். என் பொண்ணு அப்படி வளரக்கூடாது. கண்டிப்புடன் அவன் சொன்ன வார்த்தைகளில் புரியாத ஏதோ ஒரு செய்தி. பிறகு யோசித்தபோதுதான் தான் இங்கு வந்த அன்று தன் தந்தையின் மடிசாய்ந்து அழுதது நினைவிற்கு வந்து, அவன் தன்னைத்தான் குத்திக் காட்டுகிறான் என்பது புரிந்தது. அவன் சொற்கள் இவன் என்னை குற்றம் சொல்வதென்று கோபத்தையும் வீம்பையும் பிடிவாதத்தையும் அவளுக்குள் இன்னும் அதிகரிக்கவே செய்தன. ஆனாலும் அவன் கூறியது சரிதான் என்று புரிந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளத்தான் மனம் வரவில்லை. அவள் தன் தோழி பிருந்தாவிடம் எத்தனையோ முறை இதை பற்றி கூறியிருக்கிறாள். அதனாலேயே அவளும்தான் கட்டிய புது வீட்டில் தன் குழந்தைக்கென்று ஒரு அறையை உருவாக்கியதும் போன வருடம் நடந்திருந்தாலும் இன்று போல் நினைவு வந்தது. புது வீட்டிற்குச் சென்று ஒரு வாரம் வரை அவள் மனதிற்கு எதுவுமே பிடிக்கவில்லை. தினமும் மாலையில் வந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு போகும் சதாவும் அவளுக்கு அறிவுரை கூற ஆரம்பித்திருந்தான். சமையலுக்கும் மேல் வேலைக்கும் ஆட்கள் இருக்க, பொழுது போகாமல் தவித்த நேரத்தில் சினேகாவை பள்ளி செல்ல தயார்படுத்த ஆரம்பித்து பாடங்களைச் சொல்லித் தந்தாள். அன்று மாலை வீட்டிற்கு வந்த சரண், நான் உன்கிட்டே சில விஷயங்கள் பேசணும், வரியா என்றபோது அவன் குரலில் பெரும் விலகல் தன்மை. ஊட்டியிலிருந்து வந்ததிலிருந்தே அவன் தொட்டாற் சுருங்கியாய் தனக்குள்ளேயே சுருங்கி இறுகியிருப்பதை அவளும் உணர்ந்திருந்தாள். அவர்களுடைய அறைக்குச் சென்றபோது வேகமாகச் சென்று ஜன்னலருகே நின்று தூரத்தே தெரிந்த மண்முகட்டில் தன் பார்வையை பதித்தவன், என் மனசில சில எண்ணங்கள் இருக்கு. சினேகாவை நீச்சல் கத்துக்கறதுக்கும் பாட்டு கத்துக்கவும் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரியவளான உடனே பரதநாட்டியமும் குதிரை ஏற்றமும் பழக்கலாம். என் பொண்ணுக்கு படிப்பைத் தவிர நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. அவ எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உன் முடிவு தெரியணும், ஆழமான குரலில் கேட்டான். பரதநாட்டியம், பாட்டு சரி, ஹார்ஸ் ரைடிங், நீச்சல் எல்லாம் பயமாயிருக்கே, தயக்கத்துடன் கூறினாள் சமதி. அந்த பயத்தை போக்கத்தான் இதெல்லாம் பழகிறதே. நீச்சல் ஒன்னும் பயமில்லை, நம்ம வீட்டில இருக்கிற நீச்சல் குளத்திலேயே பழகிக்கலாம். லேடி கோச் ஏற்பாடு பண்றேன், உனக்கும் கத்து தருவாங்க கூறிவிட்டு விருட்டென்று வெளியே சென்று விட்டான். இப்போதெல்லாம் சரண் அவள் முகம் பார்த்து பேசுவதே இல்லை. சினேகாவை பக்கத்திலிருக்கும் ஏதோ ஒரு ஜடப்பொருளை பார்த்தபடி பேசுவதே பழக்கமாகியிருந்தது. மறுநாளிலிருந்து நீச்சல் பழக ஆரம்பித்தவர்களை கடைக்கு அழைத்துச் சென்று இருவருக்கும் நீச்சல் உடை வாங்கித் தந்தான் அவன். ஆனால் குழந்தை பழகும் வரை அருகிலேயே இருந்தவள் அவளை சமையல்காரம்மாவிடம் பத்திரமாக விட்ட பிறகே தான் பழக ஆரம்பித்தாள். இப்போது நீச்சல் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது போல் பழகிவிட்டது. நல்ல உடல் பயிற்சியாகவும் இருந்தது. சில நாட்களில் சாராவும் விஜயும் வந்துவிட்டால் ஒரே கூச்சலும் கும்மாளமுமாக பொழுது செல்லும். ஒரு ஞாயிறன்று சதாவும் வந்துவிட அனைவரும் நீச்சல் குளத்தில் ஆட்டம் போட, சபர்மதி மட்டும் கரையிலிருந்தபடி சினேகாவை பார்த்து கொண்டிருந்தாள். சமதி, கமான், என்னாச்சு உனக்கு? சாரா ஆர்வத்துடன் அழைக்க சரணுக்கு முன்பாக நீச்சல் உடை அணிந்து பழக்கமில்லாததால் மனம் ஒத்துக்கொள்ள மறுத்தது. இல்லை, நான் பசங்களை பார்த்துக்கறேன், மெல்லிய குரலில் அவள் கூற. அதுவரை அழகாக்க பட்டர்பிளை ஸ்ட்ரோக் செய்து கொண்டிருந்த சரண் அதை நிறுத்திவிட்டு வேகமாக கரையேறினான். அவளருகில் வந்தவன், நான் பார்த்துக்கறேன், நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என்று கூற எப்படி தவிர்ப்பதென்று புரியாமல் எழுந்து சென்றாள் சபர்மதி. அவள் நீச்சல் உடை அணிந்து வந்தபோது இறுக்கமான உடலை கவ்வி பிடித்திருந்த அந்த உடை அவள் வளைவுகளை மேலும் அழகாக்கி கவர்ச்சியாய் தெரிய,
ஒரு கணம் நிலைகுலைந்து போனான் சரண். அவளும் சங்கோஜத்துடன் குளத்தில் இறங்கி எல்லோருடனும் சேர்ந்து ஆட்டம் போட அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே இயலாமல் போனது. பழைய நினைவுகள் அலையாக பரவி அவளுடைய கூந்தல் மணமும் மலரை போன்ற மென்மையான அந்த மேனியின் தீண்டலும் ஞாபக அடுக்கில் தடம் பதித்து பெரும் போராட்டத்தை அவனுள் விதைத்தன. பிறகு கரைக்கு வந்து உடைமாற்றி தலையை விரித்து காய வைத்தபடி அவள் அமர்ந்திருக்க சதாவும் சரணும் குளித்துக் கொண்டிருந்தனர். சாரா உடை மாற்றச் சென்றிருக்க ஓடி விளையாடிக் கொண்டிருந்த விஜயையும் சினேகாவையும் ரசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவள் பின்புறம் கழுத்துக்கும் முதுகுக்கும் இடையே இருந்த தேக பரப்பில் சில்லென்ற நீர்த்துளிகள் சிதறலாய் பரவின. சட்டென்று சருமம் கூசிச் சிலிர்க்க பதறிப்போய் திரும்பியபோது தலையிலிருந்து நீர் சொட்ட குறுகுறுத்த பார்வையுடன் அருகில் நின்றிருந்தான் சரண். அவள் புரியாமல் பார்த்தபோது அவன் வேகமாக தலையை சிலுப்ப நீர்த்துளிகள் பன்னீராய் அவள் முகத்தில் சிதறின. உடனே சிவந்த சபர்மதியின் கோபத்தை பார்வையாலேயே படித்தவன், என் விரல்தான் உன்னை உன் விருப்பமில்லாமத் தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கு. என் மேல இருந்து சொட்டர நீர்த்துளி என்னம்மா பாவம் பண்ணிச்சி? மிருதுவாகக் கேட்டான். அந்த குரலே அவள் இதயத்தை வருடி அதை ரசிக்கவும் முடியாமல் வெறுக்கவும் மனமின்றி நெஞ்சம் தத்தளித்தது. அவளிடமே பார்வையை பதித்திருந்த சரணுக்கோ எவ்வளவு பெண்மை நிறைந்தவள் இவள்! ஏன் தன்னுள் இருக்கின்ற மென்மையான உணர்வுகளை இறுக புதைத்துக் கொள்கிறாள் என்ற ஆதங்கம் அந்த நிமிடம் எழுந்தது. உடனே வேகமாக எழுந்து உள்ளே சென்றுவிட்டாள் அவள். சதானந்த் ஊருக்குச் செல்லும் நாட்கள் நெருங்கியபோது அவன் கவிதாவை போய் பார்த்து வரலாமாலென்று ஒருநாள் தன் தங்கையிடம் கேட்டான். அண்ணா அண்ணி ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? யோசனையுடன் கேட்டாள் சமதி. இந்த யோசனையைச் சொன்னதே அவதாம்மா. இப்ப போனா எப்படியும் 2-3 வருஷம் ஆகும். நாங்க திரும்பி வர அதனால பாத்துட்டு போகலாம்னு சொன்னா. சரின்னா, நாங்களும் வரோம். இவர்கிட்ட சொல்லிடுங்க என்றவள் பயணத்திற்கு தயாரானாள். குழந்தைகளை மங்களத்திடம் விட்டுவிட்டு 4 பேரும் காரில் கிளம்பி அந்த காப்பகத்திற்கு சென்று கவிதாவை பார்த்தபோது மனம் உருகிப் போனது சபர்மதிக்கு. திருமணத்தின் போது அவளிடம் தெரிந்த வனப்பும் அழகும் தொலைந்து போயிருக்க எங்கோ வெறித்த விழிகளுடன் எந்த உணர்வுமின்றி பரப்பெருமாயமாய் அமர்ந்திருந்தவளை பார்த்தபோது பரிதாபமாக இருந்தது. இந்த கோலத்தை பார்த்ததால்தான் மனமொடிந்து உண்மை புரியாமல் தன் வாழ்க்கையை பழிவாங்க சரண் முடிவெடுத்தானோ என்று தோன்றி மனம் பறிந்து வர மறுகணமே தன்னை நோகடிக்க அவனுக்கு எந்த உரிமையுமில்லை என்ற வீம்பும் கூடவே எழுந்தது. மூர்த்தி அவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருந்தபோது இப்போதெல்லாம் கவிதாவை முழுக்க முழுக்க அவனை கவனித்துக் கொள்வதாக கூறினான். சாரா கவிதாவை ஆறுதலோடு அணைத்து உணவு கொடுத்ததை பார்த்தபோது பெரிதும் ஆச்சரியப்பட்டாள். சமதி, இவளால் எப்படி இதுபோல் நடந்து கொள்ள முடிகிறது என்று வியப்பு வந்தது. பிறகு திரும்பி வரும்போது காரில் கனத்த மூன மட்டுமே சூழ்ந்திருக்க, தேங்க்யூ சாரா என்றான் சரண் அதை கலைத்தபடி. ஏன் என்றவளிடம் பல விஷயங்களை மறக்க முடியாம மன்னிப்பு கேட்டும். வீம்பா நினைச்சிட்டிருக்கிற பலர் இருக்கிற இந்த காலத்துல தன் கணவரோட முதல் மனைவின்னு தெரிஞ்சும் அவளை பார்த்து ஆறுதலா நடந்துட்டு வரவங்க உங்கள மாதிரி சில பேர்தான். அதுக்குத்தான் இந்த நன்றி அழுத்தமான குரலில் கூறினான். உடனே முகம் சுருங்கிவிட அவன் தன்னைத்தானே கூறுகிறான் என்பது புரிந்து வெளிப்புறம் திரும்பிக் கொண்டாள் சபர்மதி. மறுவாரமே சதானந்தும் சாராவும் ஊருக்கு கிளம்பிவிட்டனர். சபர்மதிக்குத்தான் அவர்களின் பிரிவு தாங்க முடியாத ஒன்றாய். அவர்கள் கிளம்பியதும் சினேகாவும் வாடிப் போய்விட அவள் மனதை மாற்ற வேண்டுமென்றே வெளியே அழைத்துச் சென்றான் சரண். சினிமாவிற்கு போய்விட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்து வீட்டிற்கு வந்து உடனே உடை மாற்றி அவளை உறங்க வைக்க அவள் கதை கூறிய போதுதான் சினேகாவிற்கு குட் நைட் சொல்ல வந்தான் சரண். இப்போதும் போல் குட் நைட் குட்டிச் செல்லம் என்றபடி அவள் கன்னத்தில் அவன் மென்மையாக முத்தமிட்டபோது, அப்பா இருங்க என்று அவனை நிறுத்தினாள் சினேகா. என்னம்மா என்று குனிந்தவனிடம், தினம் எனக்கு மட்டும் குட்நைட் சொல்லி முத்தம் தரீங்க, அம்மாவுக்கு தரதேயில்லை. சதா அங்கிள் 2 பேருக்குமே தருவாங்க விகுளித்தனத்துடன் கூறினாள். திடுக்கிட்டுத் திரும்பிய சமதியின் முகத்தில் பெரும் தவிப்பு. சட்டென்று அவள் மனமும் உடலும் விதிர்த்துப் போயின. அவள் முகத்தையே இமைக்காமல் நோக்கிய சரணுக்குள் சுகமாய் ஒரு மழை மின்னல் மின்னியது. மனதிற்குள் திடீரென்று கனவுச் சிறகுகள் முளைத்து தடதடத்தன. சட்டென்று ஒரு குறும்பு புன்னகை உதடுகளில் தடம் பதிக்க
உங்கம்மா சரின்னு சொன்னா எனக்கும் ஓகேதான் என்றான் விழிகளில் புதிதாய் பரவிய கேலியுடன். சினேகா, என்ன விளையாடறியா? அதெல்லாம் முடியாது. பதைபதைப்புடன் எழுந்து விட்டாள் சபர்மதி. அம்மா, ப்ளீஸ், சினேகா கெஞ்ச. அழுத்தமான காலடியோசையுடன் அவன் நெருங்க அவள் மனதிற்குள் பெரும் புயல்மயம் கொள்ள ஆரம்பித்தது. உணர்வுகளுக்கும் இதயத்துக்குமிடையே பெரும் மல்யுத்தம். சட்டென்று குனிந்து மென்மையாக அவள் கன்னத்தில் தன் இதழ் பதித்துவிட்டு குட் நைட் என்று கிசுகிசுப்பான குரலில் அவன் கூறியபோது கூண்டுக்குள் அலைமோதும் கிளியாய் மனம் சிறகொடிந்து துடித்தது. மனதில் பழைய எண்ண அலைகள் துள்ளி துள்ளி நடந்தன. தன் அறைக்குள் சென்ற சரணுக்கோ பெரும் தவிப்பு. முத்த நிழலில் இளைப்பாறிவிட்டு விழித்து எழும்போதுதான் தெரிந்தது யுத்த உணர்வுகளின் உஷ்ண தகிப்பு. சபர்மதியின் மனதிற்குள் புதைக்குழியாய் புதைந்திருந்த ஏக்கங்களும் வேதனைகளும் அந்த நிமிடம் மெல்ல வெளிவர ஆரம்பித்தன. உடனே மனதில் அடங்கிக் கிடந்த சோகத்தின் பாஷையாய் கண்ணீர் சரம் தொடுக்க ஆரம்பிக்க, ஏம்மா அழறீங்க? நான் ஒரு முத்தம் தரவா என்றபடி கன்னத்தில் பச் என்று முத்தமிட்டாள் சினேகா. இனி குழந்தைக்கு முன்பாக எந்த உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடாதென்ற உறுதியுடன் அவள் உறங்கிவிட மறுநாளே அந்த ரகசியத்தை போட்டு உடைத்துவிட்டாள் சினேகா. காலையில் சரண் டிபன் சாப்பிடும்போது அவன் மடியில் அமர்ந்திருந்தவள், அப்பா, நீங்க கிஸ் பண்ணிட்டு போன உடனே அம்மா அழுதாங்க. அப்புறம் நான் இன்னொன்னு கொடுத்தேன், தூங்கிட்டாங்க கைதட்டியபடி கூறினாள். சமதியின் முகம் அந்தி நேரச் செவ்வானமாய் சிவந்துவிட அவள் முகத்தையே ஒரு வினாடி அதிகமாக கூர்ந்தவன், தெரிஞ்சிருந்தா நானே அந்த இன்னொரு முத்தத்தையும் கொடுத்திருப்பேனே, என்னை கூப்பிட்டிருக்க வேண்டியதுதானே? செல்லமாக அவள் தலையை கலைத்துவிட்டபடி கேட்டான் சரண். அவனுடைய வார்த்தைகளால் அவளுக்குள் ஏதோ ஒருவித மாற்றம் நிகழ்ந்துவிட, கடலுக்குள் ஆழப் புதைந்திருக்கும் வினோத ரகசியங்களைப் போல் அவள் மனதிலும் கலையாத பல நினைவுகள் கரைக்குள் அடங்கிய நதியாய் சலனமின்றி ஓடிக்கொண்டிருந்த தன் வாழ்க்கையில் வெள்ளப்பெருக்காய் அவன் வந்து மனக்கரை உடைப்பதை புரிந்து மெல்லிய கோபம் வந்தது. வேகமாய் கசிந்த ஒரு சீரலான மூச்சுடன் உடனே விலகிச் சென்று விட்டாள் சமதி. மனம் போர்க்களமாகியிருந்தது. அவன் சொற்கள் ஆயுதங்களேந்தி வந்தன. அவளுடைய தற்காப்பு வளையத்தை வேகமாய் உடைத்தெறிய முயன்றன. எத்தனை நாட்கள்தான் தன் உணர்வுகளுடன் போராடுவது? போதாதென்று அவன் வார்த்தைகளுடன் வேறு யுத்தம் செய்வதென்றே ஆயாசம் வந்தது. நாட்கள் சக்கரம் கட்டிய வண்டியாய் கடுகிச் செல்ல, சினேகா இப்போதெல்லாம் தன் தந்தையிடம் பெரிதும் ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். அவனைப் பற்றியே பேசவும் ஆரம்பித்திருந்தாள். ஒரு கடவுளைப் போல், ஹீரோவைப் போல் அவள் பிரமிப்புடன் சரணைப் பற்றி பேசும்போது அவளுக்கு ஏனோ தவிப்பாக இருக்கும். அதைப் பற்றி அருணாசலத்திடம் கூறியபோது அவர் புரிந்தது போல் சிரித்துவிட்டு அவளுக்கும் புரிய வைத்தார். சமதி, அப்பா வேணுங்கிற ஏக்கம் அந்த குழந்தை மனசில ஆழமாயிருந்திருக்கு. நாமதான் அதை உணரலை. ஆனா அவதான் விரும்பிய உறவு கிடைச்ச உடனே கெட்டியா பிடிச்சிட்டு ஒட்டிக்கிட்டா. இதுதான் உண்மை. நம்மாலதான் அதை ஏத்துக்க முடியலை. உனக்கு நான் எப்படி முக்கியமோ அது மாதிரிதான் சினேகாவுக்கு மாப்பிள்ளையும். நீதான் அத புரிஞ்சிக்கணும். மன்னிக்க முடியாத குற்றம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைடா. என்னடா அப்பா இப்படி சொல்றேன்னு நினைக்காதே. கடவுள் நமக்கு குடுத்திருக்கிற வாழ்க்கை எத்தனை நாளைக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ளே நாமளும் சந்தோஷமாயிருந்து மத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கலாம் இல்லையா? மெதுவாகக் கேட்டார். உங்க அளவுக்கு எனக்கு மன்னிச்சு மறக்கற குணத்தை ஆண்டவன் நிறைய குடுக்கலை போலிருக்கு. என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியலைப்பா. ரொம்ப குழப்பமா இருக்கேன். பாப்போம். சினேகாவுக்காகத்தான் இங்கே தங்கியிருக்கேன். அவ மட்டும் இல்லைன்னா நினைச்சு பார்க்கவே பயமாயிருக்கு. வறண்ட முறுவலுடன் கூறினாள். மாப்பிள்ளை தப்பு செஞ்சிட்டார்தான். இல்லேங்களே. ஆனா திருந்தி வந்தவங்களை மன்னிக்க மறுக்கிறது கூட ஒரு வகையில் பெரிய குற்றம்தான். கோபத்தை வெறுப்பை ஜெயிச்சிட்டா அதுதான் ரொம்ப நல்லது. கஷ்டங்களை பிரச்சனைகளை துன்பம் விளைவிக்க வந்திருக்கிறதா நினைக்காம அதையும் பாசிட்டிவா எதிர்நோக்க பழகிட்டா வாழ்க்கையில எல்லாமே சுலபமாயிடும். மெதுவாக அறிவுரை கூறிவிட்டுச் சென்றார். சபர்மதியின் மனம் மாறுமா? நீதானே என் வசந்தம் பாகம் 8 இல் பார்ப்போம்.